மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். ஜல்லிக்கட்டுக்கு நீங்க வெளியில வந்தீங்க, யாராவது ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்களா? சாரையா லட்சம் லட்சமா அவ்வளவு இளைஞர்கள் குடும்பமா வெளியில் வந்து ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடினீங்கல்ல. யாராவது ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல. யாராவது ஜல்லிக்கட்டால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனாலும் ஜல்லிக்கட்டு நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம். அந்த உணர்வோடு நீ வெளியில வந்தீங்க. நானும் தான் போராடினேன். டெல்லிக்கு போய் பிரதமர் வீட்டு வாசல்ல நான் உட்கார்ந்தேன் ஜல்லிக்கட்டுக்காக. என் மேல இன்னும் வழக்கு இருக்கு டெல்லியில். ஆனா நீங்க போராட்டத்தினால மத்திய அரசு தடை பண்ண, ஜல்லிக்கட்டு தடை பண்ண மத்திய அரசு மீண்டும் ஜல்லிக்கட்டு அனுமதி கொடுத்தது. ஆனா இந்த பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறீர்கள், பாதிக்கப்படுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம், உங்க சந்ததியினர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருகின்ற வாரிசுகள் எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள். அங்க அணை கட்டினா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. விவசாயத்தை மறந்துடுங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. அவ்வளோ அங்க இருக்கிற அணையை கட்டி 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 காவிரியை தடுத்து 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 இப்ப இன்னொரு அணையை கட்ட தொட்டு. இதுக்கு முன்பு அணையை கட்ட நேரத்தில் அமைதியா இருந்துட்டோம். அந்த அமைதியை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்பயும் அமைதியா தான் இருக்கிறோம். அதனால்தான் அங்க தினம் வேலை நடந்துட்டு இருக்குது அங்க. இன்னும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அமைதியா அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அதனால்தான் எங்களுக்கு கோபம், எங்களுக்கு ஆதங்கம். எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். உணவு பாதுகாப்பு இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டா இருக்க போது. தண்ணி கிடையாது, எல் நீனோ, சூப்பர் எல் நீனோன்னு சொல்றாங்க. வெப்பம் அதிகமா இருக்க போது, மழை குறையா இருக்க போது. குறுவை முடிஞ்சு போச்சு. கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி. இந்த ஆண்டு 1 லட்சம் ஏக்கர் கூட இருக்குமான்னு தெரியல. குறுவை விட்டுடுங்க, சம்பாவும் இருக்குமா இல்லன்னு தெரியல. நவம்பர் மாசம் வரைக்கும் வறட்சி இருக்குன்னு சொல்றாங்க, மழை வராதுன்னு சொல்றாங்க. கடந்த மாதம் கர்நாடகா அரசு நமக்கு தர வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி, 9.9 டிஎம்சி. ஆனா கொடுத்த தண்ணி, ஜூன் மாசத்துல கொடுத்த தண்ணி 2.9 டிஎம்சி. கொடுக்க வேண்டியது 9.9, கொடுத்தது 2.9. அப்புறம் வேற என்னத்தை தான் மதிக்க போறாங்க அவங்க? இது இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி டைம் டேபிள். அதனால எதையுமே மதிக்க போறது கிடையாது. எதுவுமே இந்திய இறையாண்மைக்கு எதிராக கர்நாடகா இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. மத்திய அரசு எதுவும் செய்ய போறது கிடையாது. மத்திய அரசு இப்ப இருக்கிற அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு சாதகமா செயல்பட போறது கிடையாது. தெளிவா வெளிப்படையா நான் சொல்றேன். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியும் காங்கிரஸுக்கும் வேலை இல்லைங்க. கர்நாடகாவில் அவங்க மாறி மாறி வர்றாங்க. அதனால்தான் இப்ப இருக்கிற அங்க மத்திய அரசு கர்நாடகாவுக்கு தான் ஆதரவு அளிக்கும், கர்நாடகாவுக்கு ஆதரவா செயல்படும். ஏன்னா அங்க மறுபடியும் 2028 கர்நாடகாவில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனால்தான் நம்ம சட்டம் போட்டாதான் கேட்கும். நமக்கு நம்மிடம் நியாயம் இருக்கிறது, நம்மிடம் நீதி இருக்கிறது, நம்மிடம் கடந்த கால ஒப்பந்தங்கள் இருக்கிறது, நமக்கு சாதகமா இருக்கு. எல்லாம் நடுவர் மன்றம் தீர்ப்பு சாதகம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சாதகம், சட்டங்கள் சாதகம். தீர்ப்பின் இறுதி தீர்ப்புல, எல்லா தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் ஏதாவது காவிரி குறுக்க கட்டுமானங்கள் கட்டணும்னா, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இந்த 3 மாநிலங்களுடைய அனுமதி இல்லாம கர்நாடகாவில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க கூடாது. தீர்ப்பு இருக்கு, நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா அதையெல்லாம் ஏதாவது மதிக்கிறாங்களா கர்நாடகாவில்? எதையும் மதிக்கிறது கிடையாது. நான் கட்டுவேன், என் பகுதியில் தண்ணியை நான் தேக்கி தடுத்து நிறுத்துவேன், நான் தான் அதை பயன்படுத்துவேன். எல்லா ஒப்பந்தங்களையும் தூக்கி எறிஞ்சு, குப்பையில தூக்கி எறிஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கர்நாடக அரசு. அதனால நீங்க வெளியில தெருவில் வந்து, வீதியில வந்து சத்தம் போட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாதான் அந்த மேகதாது அணையை நாம் தடுத்து நிறுத்த முடியும். இல்ல நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
நம்முடைய எதிர்காலம். இது ஏதோ விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய உற்பத்தி பிரச்சனை. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை இருக்கு, சேவை துறை, உற்பத்தி துறை, வேளாண் துறை, 3 துறைகள் இருக்கு தமிழ்நாட்டில். உற்பத்தி குறையும், தண்ணி இல்லைன்னா எல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்ப நம்ம மிக பின்தங்கிய மாநிலமாக மாறும். அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க.